ஒரு செவ்வாய் திசையில் அவங்க பிறந்தாங்கன்னா ஒரு முருகர் சிலை ஒன்று கையகலம் சிறுசாக வாங்கி அதுக்கு செவ்வாய்க்கிழமை அபிஷேகம் பண்ணி அதுக்கு ஒரு மாலை ஒன்று வாங்கி போட்டு ஒரு பூ ஒன்று கட்டி போட்டு சாமிக்கு வந்து தேங்காய் பழம் வீட்டிலையே உடைச்சி பூஜை பண்ணி நீங்கள் சாமி கும்பிட்டா அந்த தோஷம் அதோடு விலகுமா. பாருங்கள், எல்லோரும் கோயிலில் போய் நம்ம தேங்காய் உடைக்கிறோம். நம்ம வீட்டிலையே தேங்காயை உடைச்சி முருகனுக்கு படைச்சி அந்த சாமிக்கு வந்து ஒரு தண்டு விரதம் வந்து எடுத்துக்கொண்டு சொல்லுது. தண்டு விரதம்னா என்ன? வாழைத்தண்டை வந்து நல்லா நறுக்கி கட் பண்ணி அதை நல்லா நூல் சுற்றி அந்த முள்ளில் சுற்றி அதை எடுத்துட்டு அந்த நாரெல்லாம் எடுத்துட்டு அந்த தண்டை வந்து நம்மளுடைய உடம்பில் இருந்து உப்பு பார்க்காம அதுக்கு எல்லாமே செலவெல்லாம் செஞ்சு அந்த தண்டை வந்து அந்த பொரியல் மாதிரி செஞ்சு தலவாழை இலை போட்டு முருகனுடைய பாதத்தில் வச்சு தலவாழை இலை போட்டு தேங்காவில் உடைச்சி பூஜை பண்ணி இந்த தண்டை படைச்சி இந்த முருகனை நம்ம தரிசனம் பண்ணினா நம்ம பட்ட கடனெல்லாம் தீருமா. அதனால தான் அந்த காலத்தில் செவ்வாய் தோஷம் இருந்தால் இந்த வாழை மரத்தினுடைய ஐதீகங்கள் பரிகாரங்கள் வந்தது எல்லாமே செவ்வாய் தோஷம் வாழைத்தண்டு பரிகாரத்தை அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க.